கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவரை அதிகமாக போற்றுகின்றேன். ஆண்டவர் சிலுவையிலே சொன்னதான 5வது வார்த்தையை இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 5வது வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய 2 வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் என்பதே. தாகமாயிருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தையானது மனிதர்களாகிய நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளிலே ஒன்றாக அது இருக்கிறது. ஆண்டவரும் மனிதர்களாகிய நம்மோடு அவர் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அல்லது ஒரு முழு மனிதனாக அவர் சிலுவையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்து நிறைவேற்ற வேண்டிய அந்த மாபெரும் இரட்சிப்பின் செயலை செய்து முடித்தார் என்பதை இது அடையாளப்படுத்துகின்றது. தாகமாய் இருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் எழுதும்போது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக எழுதி வைத்திருக்கின்றார். ஆண்டவருடைய வாழ்க்கை முழுவதிலும் பழைய ஏற்பாட்டிலே அவரை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனங்களெல்லாம் முழுவதுமாக அது நிறைவேறி கொண்டே வந்தது என்பதை இது அர்த்தப்படுத்துகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 2 இடங்களிலே இந்த வசனத்தை குறித்து அல்லது தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை குறித்து தாவீது அரசர் எழுதி வைத்திருக்கிறார். 22ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்றோம், என்னுடைய உதடு என்னுடைய மேல் வாயோடு அது ஒட்டி கொண்டது என்பதாக, காய்ந்த ஓட்டை போல அது ஒட்டி கொண்டது, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர் என்று எழுதி வைத்திருக்கின்றார். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைசி மணி துளி நேரங்களிலே அல்லது விபத்திலே சிக்கி கொண்ட ஒரு மனிதனுடைய அந்த துயர சம்பவத்திலே எப்படி தாகத்திற்காக அவனுடைய நாவு மேல் வாயோடு அது ஒட்டி கொண்டு கதறுமோ, அதுபோன்று இங்கு ஆண்டவர் கதறுகிறதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. இதுபோன்று 69ஆம் சங்கீதத்திலே 21வது வசனத்திலும், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள் என்கிற அந்த வசனத்தை ஆண்டவர் 69ஆம் சங்கீதத்திலும் எழுதி வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாழ்க்கை முழுவதிலும் வேத வாக்கியம் நிறைவேறுகிறதாய் இருந்தது. அவருடைய பிறப்பு முதல் மரணம் வரையிலும் வேத வாக்கியங்கள் தீர்க்க தரிசனமாக எவைகளை எழுதி வைத்திருந்ததோ அவைகள் முழுவதும் நிறைவேறினது என்பதை இது அர்த்தப்படுத்துகிறது. தேவன் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவர். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் அது பொய்த்து போகிறது இல்லை. தீர்க்க தரிசனங்கள் பொய்த்து போகிறது இல்லை. ஆண்டவரே சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் வேத வாக்கியங்களே என்று ஆண்டவரே சொன்னார். இப்பொழுது அது முழுவதுமாக நிறைவேறுகிறது. கர்த்தருடைய வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவருடைய ஜீவியத்திலே முற்றிலும் நிறைவேறி முடிந்தது. இந்த தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான பாடங்களிலே ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முழு மனிதனாக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்பதாகும். அவர் ஒரு தேவனாக இருந்து இந்த பாடுகளை எல்லாம் தன்னுடைய தெய்வீக தன்மையிலே அவர் கடந்து போய்விட்டார் என்கிறதான ஒரு தவறான கருத்து யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட அந்த காலகட்டங்களிலே இருந்து வந்ததாம். ஆனால் இந்த வார்த்தையானது
ஆண்டவர் ஒரு தெய்வீக தன்மையின் அடையாளமாக இருந்து அல்லது தெய்வீக வல்லமையுள்ளவராய் இருந்து தன்னுடைய அந்த சிலுவை பாடுகளிலே அவர் அப்படியே கடந்து போய்விட்டார் என்பதை அது முழுவதுமாக மறுத்து விடுகிறது. உண்மையிலேயே ஆண்டவர் ஒரு முழு மனிதனாக பாடுகளை உங்களுக்காக எனக்காக அவர் சரீரத்திலே அனுமதித்தார். ஆண்டவர் தாகமாயிருந்தார் என்கிற அந்த வசனத்திலே அதனுடைய அந்த கொடிய வலியை நாம் உணர முடிகிறது. அவரை கடந்த 18 மணி நேரங்களாக மிக அதிகமாக முந்தின நாள் ராவிலிருந்தே அங்கே விசாரித்தார்கள். அவர் பல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அங்குமிங்கும் அவர் அலைக்கழிக்கப்பட்டார். அவர் ராபோஜனத்திலே அருந்திய அந்த தண்ணீர் தான், அந்த பானம்தான் அவர் கடைசியாக அருந்திய பானமாக இருந்தது. அதற்கு பின்னாலே அவர் எந்த பானத்தையும் அருந்தவில்லை. கஸ்தமனையிலே இரத்தத்தின் துளிகளாய் வேர்வையும் வந்தது என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி அவர் சரீரத்திலே தாகமடைந்தார் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது. அவருடைய முதுகிலே வாரினாலே அடித்தார்கள், தலையிலே முடியை சூடினார்கள். அப்பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த திரவம் எல்லாம், இரத்தங்கள் எல்லாம் அது வெளியேறி முற்றிலுமாக அவர் ஒரு முழு மனிதனாக நமக்காக சிலுவையிலே அவர் சாபமானார் என்கிற சத்தியத்தை இது அர்த்தப்படுத்துகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக தேவன் தன்னுடைய சரீரத்திலே ஒரு மனிதனாக நின்று முழுவதும் அந்த பாடுகளை அனுபவித்தார் என்கிறதை இந்த தாகமாயிருக்கிறேன் என்கிற வார்த்தையானது நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது. நாம் இதை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? என் வாழ்க்கைக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய பாவத்திற்காக தேவன் என்னை போல ஒரு மனிதனாய் இந்த பூமியிலே பிறந்து எவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுபவித்திருக்கிறார் என்பதை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போதெல்லாம் இதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். பல சமயங்களிலே ஆண்டவரை விட்டு தூரம் போய் கர்த்தர் விரும்பாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இதற்காகவா ஆண்டவர் சிலுவையை சுமந்தார்? தன்னுடைய சரீரத்திலே வேதனைகளை அனுபவித்தார். தன்னுடைய சரீரத்திலே ஒரு மனிதனாக நின்று எவ்வளவு கொடிய துன்பத்தை எல்லாம் அவருடைய சரீரத்திலே அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் இதற்காகவா அனுபவித்தார்? நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம். ஆண்டவரோடு கூட இந்த வேளையிலே நாம் நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்னொன்றை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், அல்லது இந்த தாகமாயிருக்கிறேன் என்கிற வார்த்தையிலிருந்து இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? ஆத்மீக தாகம். ஆண்டவர் சரீரத்திலே மாத்திரம் தாகம் உள்ளவராக அவர் இருக்கவில்லை, அவரிடத்திலே ஆத்மீக தாகமும் இருந்தது. இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், அதற்கு முன்பதாக 3 மணி நேரம் என் தேவனே, என் தேவனே என்று கதறக்கூடிய அளவிலே அவருக்கும் பிதாவுக்கும் இருந்ததான அந்த உறவு முற்றிலுமாக முறிந்து போயிருந்தது. காரிருள் சூழ்ந்திருந்தது. சூரியன் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டது. ஆண்டவர் தனித்து கைவிடப்பட்டவராய் சிலுவையிலே 3 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருந்தார். உலகமே அந்த நேரத்திலே இருண்டு போயிருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை விட்டு அவர் பிரிக்கப்பட்டிருந்தார். இதை அவரால் தாங்க முடியவில்லை. இப்பொழுது அதையும் இந்த வார்த்தையானது அர்த்தப்படுத்துகிறது. தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், உறவு முறிந்து போனது. ஆண்டவருக்கும் அவருக்கும் இருந்ததான அந்த ஃபெல்லோஷிப் அது முழுவதுமாக அது நிராகரிக்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்ட அல்லது முறிந்து போன ஆண்டவரோடு உள்ள அந்த உறவின் மீது இப்பொழுது இயேசு கிறிஸ்து தாகமுள்ளவராய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தையும் இந்த வார்த்தையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இருப்பது, ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வது, ஆண்டவரோடு உறவு கொள்வது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. நாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். 42ஆம் சங்கீதத்திலே இவ்விதமாக அந்த சங்கீதத்தை எழுதினதான அந்த பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். 42ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்திலே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதைப் போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை வாஞ்சித்து கதறுகிறதா? ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் பிளவுபடும் போது, உறவு முறிந்து போகும்போது, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவிலே பிளவு ஏற்படும் போது, என்றைக்காவது இது போன்ற ஒரு வாஞ்சை நம்மிலே உருவாகி இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பும்போது ஆண்டவரை வாஞ்சையோடு தேட வேண்டும் என்கிறதான ஆசையும் விருப்பமும் உள் உணர்வும் நம்முடைய உள்ளத்திலே அது காணப்படுகிறதா? அதற்கு அடுத்த வசனத்திலே 42ஆம் சங்கீதத்திலே 2வது வசனத்திலே இவ்விதமாக எழுதுகிறார், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. ஆண்டவர் மீது ஒரு தாகம், ஆண்டவரோடுக்குள்ள உறவு கொள்ளுகிறதிலே ஒரு தாகம், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த உறவு அது உடைக்கப்படுமானால், பிளக்கப்படுமானால், அதுபோன்று ஒரு வனாந்தர வாழ்க்கை எதுவுமே இல்லை அன்பானவர்களே. இப்பொழுது இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது அவர் இன்னும் சற்று ஆழமாக எழுதுகிறார், நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், எப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே போய் நான் நிற்பேன், ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சேருகிற அந்த பாக்கியம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும், ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு அதுதான் எனக்கு முக்கியம் என்பதை இந்த சங்கீதத்திலே தாவீது அரசர் எழுதி வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரை நாம் தேடுவோம். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த ஐக்கியம் அது ஒருபோதும் பிளவுபடவே கூடாது. இங்கே இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும். தாகமாயிருக்கிறேன் என்கிறதான அந்த வார்த்தையிலே ஆத்மீக தாகத்தை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டவரை தேடக்கூடிய அந்த தாகத்தை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தன்னுடைய மக்கள் மீது அவர் தாகமுள்ளவராய் இருக்கிறார். இது ஒரு அழைப்பாகவும் இருக்கிறது. வெளிப்படுத்தின புத்தகத்தின் 21ஆம் அந்த 22ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். ஆண்டவர் ஜீவ தண்ணீராக அவர் இருக்கிறார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று ஆண்டவர் யோவான் நற்செய்தி நூலிலே எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இங்கே ஆண்டவர் தம்மிடத்திலே ஆத்துமாக்கள் வர வேண்டும், தம்மிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தையும் ஆத்தும தாகத்தையும் இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருண்டை ஒரு ஆத்துமாவை வழி நடத்துவது எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம். இந்த அழைப்பிற்கு செவி கொடுப்பது எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். ஒரு தேவனுடைய பிள்ளையாக, ஒரு இரட்சண்ய சேனை வீரனாக, ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரனாக எனக்கு இவ்விதமான ஒரு தாகம் இருக்கிறதா? ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகம் இருக்கிறதா? ஆத்துமாக்களை கர்த்தருடைய மந்தையிலே சேர்க்கிற ஒரு தாகத்தை உடைய ஒரு மனிதனாய் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா என்பதை திரும்பி பார்க்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே சமாரியா ஸ்ரீனிடத்திலே இதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கும் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று எழுதுகிறார். ஆண்டவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆன்மீக தாகத்தை நீக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றண்டையிலே, அந்த ஜீவ தண்ணீர் நதியண்டையிலே அநேகரை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல பணியை, ஊழியத்தை படைஸ்தலமாக அல்லது ஒரு ஊழியக்காரனாக அல்லது ஒரு இரட்சண்ய சேனை வீரனாக நீங்களும் நானும் செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தையிலே ஆண்டவர் தன்னுடைய ஆத்துமீக தாகத்தையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தையிலே இன்றைக்கு இருக்கிற அந்த தண்ணீர் பஞ்சத்தையும் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தண்ணீர் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான விலையேற பெற்ற இயற்கை வளங்களிலே ஒன்று.
அந்த தண்ணீருக்காக இன்றைக்கு உலகத்திலே பலர் தண்ணீர் இல்லாமல் பல இடங்களிலே பல பிரதேசங்களிலே மக்கள் தண்ணீரின்றி அவதிப்படுகிறதை நீங்களும் நானும் காண்பித்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம், கவனிக்கின்றோம், செய்திகளிலே நாம் வாசிக்கின்றோம். தண்ணீரின்றி ஆண்டவருடைய அந்த செயலை இழந்து போகிற மக்கள் ஏராளம் இந்த உலகத்திலே இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிற இந்த வளத்தை ஒருபோதும் நீங்களும் நானும் இழந்து போகவே கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வளத்தை, தண்ணீரை நாம் மிக அற்புதமாக பாதுகாக்கவும் பண்படுத்தவும் பயன்படுத்தவும் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அதிலே அவருடைய மனுஷீக அந்த தாகத்தையும் ஆத்மீக தாகத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வேளையிலே ஆண்டவர் எங்களோடு நீர் பேசின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சரீரத்திலே ஒரு முழு மனிதனாக எங்களுக்காக நீர் வேதனைகளை அனுபவித்தீர். தாகம் எவ்வளவு கொடிய ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தின் ஆழத்தை நீர் உணர்ந்தீர் கர்த்தாவே. எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்கான தண்டனைக்காக இவைகளை அனைத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. உம்மீது தாகம் கொள்ளுகிற அந்த ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ அடியவர்களுக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது எவ்வளவு வாஞ்சை உள்ளவராய் நீர் இருந்தீர். பிதாவை விட்டு பிரிந்த அந்த 3 மணி நேரத்திற்காக நீர் கதறினீர். அதுபோன்று இந்த உலக வாழ்க்கையிலே உம்மை விட்டு எதுவும் எங்களை பிரித்து விடாதபடி கர்த்தர் எங்களை காத்து கொள்ளுவீராக. உம்மீது வாஞ்சையுள்ள ஒரு ஆத்மாவாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதை போல எங்கள் ஆத்மா ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிற அந்த வாஞ்சையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரவும் பகலும் உம்மை தேடக்கூடிய உள் உணர்வை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் உம்மை குறித்த வாஞ்சையை கர்த்தர் உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காய் நீர் தாகமுள்ளவராய் இருக்கிறீர். உம்முடைய ஜீவ தண்ணீர் நீரூற்றண்டையிலே அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கருவியாக, பாத்திரமாக கர்த்தர் இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி ஆராதனையின் மூலமாக நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கும் ஆத்மா தாகத்தை தாரும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே உம்முடைய தூதர்களுக்கு முன்பதாக உம்முடைய பிரசன்னத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய மந்தையிலே கூட்டி சேர்க்கிற ஒரு கருவியாக, பாத்திரமாக கர்த்தர் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களில் இருக்கிற குறைவுகள், குற்றங்களை எல்லாம் கர்த்தர் மன்னியும். ஆண்டவர் வெறுக்கிற எல்லா அசுத்தமான தீய அனுபவங்களிலும் இருந்து நீர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த வலைத்தளத்தினூடாக இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை பெருகட்டும். எல்லா மகிமையும் துதியும் கனமும் உமக்கே செலுத்துகின்றோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.